ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலை கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான சோப் சேவர் பேக் இல்லைன்னா சோப் பவுச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பேட்டர்ன். பிகினர்ஸ் கூட இந்த பேட்டர்னை பண்ணிடலாம். இந்த பேட்டர்னோட ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் டக்குன்னு பண்ணி ஒரு ஸ்பா கிஃப்ட் மாதிரி கூட இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். மீன்வாயில் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் லைன் பிராண்டோட கம்ஃபி காட்டன் பிளெண்ட் அப்படிங்கிற யான் எடுத்திருக்கேன். ஸோ இது காட்டன் அண்ட் பாலிஸ்டர் பிளெண்ட் யான். இது யார்டேஜ் பார்த்திங்கன்னா 392 yards இருக்குது. இது சைஸ் 3 யான். நம்மளை 6 mm crochet hook யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த யானோட கலர் ஸ்கீம் சூதிங் லாவெண்டர்ஸ். ஆனால் நம்ம இந்த ப்ராஜெக்ட்க்கு 6 mm crochet hook யூஸ் பண்ண மாட்டோம். 4 mm crochet ஹூக்கும் சிசர்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங் ரோ 1 பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு 15 செயின் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 செயின் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த 15 செயின் தான் நம்மளோட பேஸ் செயின். இந்த எக்ஸ்ட்ரா 3 செயின் நம்மளோட டபுள் crochet. ஸோ டோட்டலாக 18 செயின் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் 18 செயின் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த 3 செயின்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக கன்சிடர் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷே இந்த 4th செயினில் இருக்குது. ஸோ அதுதான் அதோட பேஸ் செயின். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் செயினில் நம்ம 3 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுவோம். இந்த பேட்டர்னுக்கு இடையில இருக்க மித்த செயின்லாம் ஒரு டபுள் crochet மட்டும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த செயின் 3ங்கிறது ஆல்ரெடி நமக்கு ஒரு டபுள் crochet இருக்குது. ஸோ இன்னும் நம்ம இதில் 2 டபுள் crochet ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கிறேன். நம்ம ரவுண்ட் மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வருவோம். ஸோ அப்போ எண்ட் பண்ணும்போது இங்கே ஒரு டபுள் crochet நான் ஒர்க் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நம்ம இந்த செயினில் 2 டபுள் crochet மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணுங்கள். நம்மளோட எண்டு செயின் அந்த சைடு ஒரு எண்டு செயின் இருக்குல்லையா, அது வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த எண்டு செயினில் 3 டபுள் crochet ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம அதர் எண்ட் ஆஃப் த பேஸ் ரோ வந்தாச்சு. அதாவது நம்மளோட ஸ்டார்டிங் செயின். ஸோ அதுலேயும் நம்ம ஒரு 3 டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் செயினில் 3 டபுள் crochet ஒர்க் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் செயின்லேயும் ஒரு 3 டபுள் crochet ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் செயின்ஸில் எல்லாத்துலேயும் ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் crochet. அடுத்து 13 செயின்லேயும் ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் crochet அதர் சைட் ஆப்போசிட் சைடில் நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போது அடுத்த எண்டில் 2 டபுள் crochet ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த எண்ட் செயினில் 2 டபுள் crochet, அதாவது செயின் 3யும் இன்னும் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேயே இன்னொரு டபுள் crochet ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 கார்னர்லேயுமே நமக்கு 3 டபுள் crochet ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் 2 ஒர்க் பண்ண போகிறோம். ரோ 2 ஒர்க் பண்ணுறதுக்கு செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம். இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் crochetவாக கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு செயின் 1 ஸ்பேஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணுங்கள்.
திரும்பியும் செயின் 1, அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு செயின் 1, திரும்பியும் அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செயின் 1. ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் செயின் 1 ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3 டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் செயின் 3 டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதோட நம்மளோட ரோ 2 முடிஞ்சது. ஸோ ரோ 3 ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதே தான் நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் 3 ஒர்க் பண்ணிக்கிறோம். இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் crochetவாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செயின் 1 ஸ்பேஸ் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த டபுள் crochetயோட டாப்பில் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணுங்கள். திரும்பியும் செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. அடுத்த டபுள் crochetயோட டாப்பில் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. திரும்பியும் செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. அடுத்த டபுள் crochetயோட டாப்பில் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக செயின் 1 ஸ்பேஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3 டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்மளோட ரோ 3 கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த ரோவோட எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரோ 3யோட எண்டில் இருக்கோம். இப்போ நான் ஸ்டார்டிங் செயின் 3 டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரோ 4லேருந்து ரோ 9 வரைக்கும் நம்ம இந்த ரோ 3யை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ரோ 9 வரைக்கும் இதே ரோ 3யை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதே ரோவை திரும்பி ரிப்பீட் பண்ணி வாங்க. நம்ம ரோ 9ஓட எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இப்போ ரோ 9ஓட எண்டில் வந்தாச்சு. நம்ம இப்போது ஸ்டார்டிங் செயின் 3 டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரோ 9 கம்ப்ளீட் ஆயிரும். அதோட நம்ம யானை கட் பண்ணிவிட்டு எண்டெல்லாம் வீவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பேக் பண்ணியாச்சு. இதோட ஸ்ட்ராப்ஸ், அதாவது ஒரு ட்ரா ஸ்ட்ரிங் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம 2 எண்ட்லேயும் நம்ம வீவ் பண்ணிடுவோம் இந்த லாஸ்ட் ரோவில். ஸோ நம்ம இழுத்து இது ஒரு ட்ரா ஸ்ட்ரிங் பேக் போல் நம்ம டைட் பண்ணிக்கலாம் சோப் உள்ளே வச்சதுக்கப்புறமா. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் லாங்காக ஒரு டெயில் விட்டுட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 35 செயின்ஸ் ஒர்க் பண்ணிக்கோங்க. திரும்பியும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் சின்ன டெயில் விட்டு நீங்கள் யானை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2 நம்ம ஒர்க் பண்ணணும், 2 சைடு அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு 35 செயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் யான் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ 2 சைடு அட்டாச் பண்ணுறதுக்காக. ஸோ இன்னொரு ஸ்ட்ராப், அதாவது இன்னொரு ஸ்ட்ரிங் அட்டாச் இதே மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது பேக்கோட 2 சைட்லேயும் நம்ம ரோ 9ல் வீவ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்களும் பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான சோப் சேவர் பேக் வந்து ரெடி ஆயாச்சு. இது சோப் பவுச்சுன்னு கூட சொல்லுவாங்க, இல்லை சோப் காசின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் சோப் போட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் சோப் இருக்குது, அதை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த பேக்கில் போட்டு நீங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒண்டர்ஃபுல் ஸ்பா கிஃப்ட் ஐடியா. நீங்கள் வந்து யாருக்காவது இது ஒரு செட்டு இல்லைனா ஒரு 2-3 செட்டாக பண்ணி ஒரு ஸ்பா கிஃப்ட் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பேட்டர்ன். இதோட ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நூலிலே கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.